சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா. எல்லாரும் சொல்லுவோமா, மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்துங்கப்பா. நான் சோர்வுற்ற நேரங்களில், தினனில்லாத நேரத்தில், ஊழியம் செய்ய முடியாத நேரத்தில், ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இந்த பாடல் என்னை பலப்படுத்திற்று. மானின் காலை போல என் கால்களை பலப்படுத்துங்க, என் இருதயத்தை பலப்படுத்துங்க, என் இருதயத்தை உறுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஒரு ஜப பாடலாக இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்துவதை நான் அநேக சமயங்களில் நான் கண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களிலே பலன் இல்லாத எத்தனை பேர் வந்திருக்கலாம், மனதிலே சோர்வுற்று வந்திருக்கலாம், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வந்திருக்கலாம். அப்பா, என்னை நீர் அப்பா யோசுவாவை போல ஒரு தலைவனாய் மாற்றுங்க, என் கால்களை பலப்படுத்துங்க, என் இருதயத்தை பலப்படுத்துங்க. சொல்லுவோமா? மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை ஜெயிக்க பலன் தாரும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை ஜெயிக்க பலன் தாரும். மாய உலகை நான் ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகை நான் ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவருக்கே மகிமை. இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி வேறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் வரும்போது எனக்கு அந்த செய்தியை சரியாக பண்ணவே முடியல. ஆனால் கர்த்தர் வேறு ஒரு வார்த்தையை கொடுத்த அற்புதமான ஒரு அந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி ரொம்ப ஃபேன்சியாக நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 18:1. சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே. அதே போல் சங்கீதம் 81:1. சங்கீதம் 81:1. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து. இதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பலனாகிய தேவன். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? சங்கீதம் 18:1. அந்த 18 அப்படியே மாற்றி போடுங்க, 81:1. ஆண்டவருடைய பெயர் எப்படியோ அப்படியே அவர் நமக்கு விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு பலப்படுத்தும் கர்த்தர்,
பலப்படுத்தும் தேவன். நம்மை எப்படியெல்லாம் அவர் பலப்படுத்த வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லித்தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பலப்படுத்துகிற கர்த்தர் இது ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய பெயர் என்ன? அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆனவர். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். விசுவாசமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்குள்ள விசுவாசம் எதை பிசாசு முதல்ல எடுப்பான் தெரியுமா? விசுவாசத்தை அப்படியே எடுத்து போட்டுருவான். என்ன, நம்ம ஜெபம் பண்ணால் நடக்காது, நம்ம இவ்வளவு நாளும் ஜோமணி பார்க்குறோம், ஒன்றும் நடக்கலை, இப்படி சொல்லி முதல்ல என்ன செய்வான்? பிசாசு இந்த வார்த்தையை கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பெயரின் நிமித்தமாக, பெயரின் மூலமாக நமக்கு விசுவாசத்தை நம்மிலே பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நான் உம்மிலே நான் நீரே எனக்கு அடைக்கலம், நீரே என் கோட்டை, என் பலன். நம்ம பலன் குன்றும்போது எளிதாய் நோய் வந்துடும், எளிதாய் நம்முடைய ஆவி சோர்ந்து விடும். சத்ரு முதல்ல என்ன செய்வான்? நோயை கொடுக்க மாட்டான், முதல்ல நம்முடைய பலத்தை இழக்கச் செய்வான். தலைவலி வர்ற மாதிரி தான் இருக்கும், உடனே தலைவலி வந்துடும். ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரியாக இருக்கும்போதே நம்முடைய பலனை அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் உறிஞ்சி விடுகிறான். அந்த பலனை இழக்கும்போது என்னவெல்லாம் நடக்கும்னா, முதல்ல செய்கிற காரியம், நம்ம ஜெபிக்க முடியாது. பக்கத்துலன்னு சொல்லுவான், நீ ஜெபித்து என்ன செஞ்ச? ஒரு சமயம் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இருந்தது. யாரிடத்துலையும் அதை ஷேர் பண்ணவே முடியல. ஏன்னா என்னுடைய கஷ்டத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை நான் இதுதான் என் பிரச்சனை அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ளுவதற்கே எனக்கு சில காலம் தேவைப்பட்டது. ஏன் இது வந்தது? ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? நம்ம எல்லாம் சரியாக தானே இருந்தோம், நம்ம சரியாக ஜெபம் பண்ணோம், சரியாக எல்லாம் பண்ணணும், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சோம், ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. இப்போ நாங்கள் வருகிற ஊழியக்காரர்கள் 6 இடத்துலையும் நான் கேட்டேன். யாராலையும் அதுக்கு என்னன்னே பதில் சொல்ல முடியல. அவங்க சொல்லுவாங்க, இதுதானே சிஸ்டர் உலகம், இந்த உலகம் அப்படி தானே இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என் பலன் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு. ஜெபிக்கிற பலன் போயிடுச்சு, சத்தமாய் ஆராதிக்கிற பலன் போயிடுச்சு. ஒரு சமயம் நான் பலன் இழந்தவளாய், ஐயோ ஒன்றுமே இல்லையே, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணை போல் நான் உட்கார்ந்து விட்டேன். அப்போது ஒரு சகோதரன் இடத்துல அவர் ஒரு ஊழியக்காரர், இங்கே அடிக்கடி வருகிற ஒருவர், அவர்கிடத்துல நான் சொன்னேன், அண்ணே எனக்கு ரொம்ப ஜெபிக்கவே முடியல, என் பிரச்சனை இதுதான், இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளன்னு தெரியல. அவர் உடனே சொன்னார், சிஸ்டர் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஜெபம்னு நினச்சேன், நானும் இதே கஷ்டத்தில் தான் இருக்கேன், நானும் இப்படித்தான் என் பலனெல்லாம் இழந்து போயிட்டேன், என் தொண்டையை திறக்கவே முடியலை, என் தொண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று விழுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை எண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பை எண்ணி பாருங்கள், நான் உங்கள் மேலே பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆகவே உங்கள் பலனை மட்டும் இழந்துடாதீங்க. அன்றைக்கி எனக்கு அது புரியவே இல்லை. நான் எதெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் பலனை இழந்து போகாதீங்க சிஸ்டர், உங்கள் பலனை இழந்து போகாதீங்க. ஒருவேளை நானும் அவங்கள வயசில் ரொம்ப வித்தியாசம், நான் ரொம்ப குறைந்த வயது, அவருக்கு அதிகமான அனுபவம், ஊழியத்தின் அனுபவம் அதிகமான அனுபவம். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நம்மை பலன் இழக்க செய்யும் பிசாசு, நீங்கள் பலன் இழந்து போகாதீங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த இழந்த பலனை இன்றைக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இழந்து போயிருக்க பலனை நம்ம திரும்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தெம்பாக நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை திரும்ப கொடுப்பார். ஒரு நோய் வந்துருச்சு, நீங்கள் திரும்ப அந்த தெம்பு வருமா? இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த பலனை நமக்கு கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம், திரும்ப அந்த பலன் இருக்குமா? ஆரம்ப காலத்தில் நம்மனா யார் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஆள் இன்னைக்கு எப்படி இருக்கும்? தரையில் உட்கார்ந்த மாதிரி இருக்கிறோம். இந்த பலனை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலனாகிய
கர்த்தர். சொல்லுங்க, பலன். எத்தனை பேர் நான் உண்மையில் என் வாழ்க்கையில் பலன் இழந்து இருக்கேன் அப்படிங்கிறவங்க உண்மையில் கையை தூக்குங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம பலன் இழந்துருவோம். ஐயோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, இது பாதி நம்மளை பலனை மொத்தமாக என்ன செஞ்சிடும். ஐயோ, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும், என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நினச்சே நம்ம சோர்ந்துருவோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் தான் பலனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க என்று சொல்ல போகிறோம். முதல்ல பலனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவர் உதவி செய்ய பலமுள்ள கர்த்தர். உதவி செய்ய பலமுள்ள கர்த்தர். நமக்கு உதவி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் பலனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 7:12 சொல்கிறது. 1 சாமுவேல் 7:12 நீங்கள் எடுத்து கூட வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லிடுவேன். அங்கே சாமுவேல் ஒரு கல்லை நிறுத்தி எபனேசர் என்று பெயரிட்டான். ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். யுத்தத்தெல்லாம் முடிஞ்சு ஒரு கல்லை நிறுத்தி, ஒரு அடையாள கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்கு எபனேசர்னு பேரிட்டாங்க. இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எங்கள் வீட்டில் 9 பிள்ளைகள், 6 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். கடைசியாக நான் பிறக்கும்போது எங்கள் அம்மா நினச்சாங்களாம் இதுவும் ஒரு ஆண் குழந்தையாக தான் வரும்னு. ஆனால் நான் பயங்கர போராட்டத்துக்கு பின்னால் பிறந்தேன். அதனால் எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சாங்க எபனேசன். அப்படின்னா இம்மட்டும் எனக்கு கர்த்தர். உடனே எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நல்ல வேளை கர்த்தர் உதவி செய்து இதோட முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. இது வரைக்கும் குழந்தை முடிஞ்சிருச்சு, இன்னும் 10ஆவதுனா தாங்கவே தாங்காது அப்படின்னு. ஸோ இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உதவி செய்கிறத கல்லு மாலை நிறுத்தி நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். அநேக நேரத்தில் ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை எப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரை நான் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன், இது செஞ்சிட்டிங்களே ஆண்டவரை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம உட்கார்ந்து சிந்திக்கும் போது சொல்லுவார், இதெல்லாம் நான் செஞ்சேன்ல, இதெல்லாம் நான் ஆமாண்டவரை. அப்போ அவர் செய்ததெல்லாம் நம்ம அப்படியே அட்டவணை போட்டுகிட்டே வந்தோன்னா நிறைய அட்டவணையில் அவர் செஞ்சது நன்மையெல்லாம் இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம கேட்ட கேள்வியில் பாதி கூட நமக்கு அது இருந்திருக்காது. பாருங்கள், கர்த்தர் நமக்கு இம்மட்டாய் உதவி செய்திருப்பார். பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒரு சம்பவத்தை நம்ம யோசிக்கணும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுங்கள். மத்தேயு 15:25 பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தி சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நீங்கள் அதில் வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசித்தோன்னா 21லேருந்து நம்ம 25 வரைக்கும் சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு சுவாமி எப்படி உதவி செய்கிற தேவனாய் இருந்தார்னு பாருங்கள். அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ, அந்நிய பெண், இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கிற வேறு தேசத்தை சேர்ந்த பெண். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். பாருங்கள், அவள் சொல்லுகிறாள், கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதற்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் காணாமல் போனவர்களாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே அன்றி மற்றவர்களுக்கு நான் அனுப்பப்படவில்லை என்று சொல்லுகிறார். உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பெண் ஓடி சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். நம்ம கூட எல்லாவற்றிலையும் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, தாவீதின் குமாரனை எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சின்ன ஜெபம், எனக்கு உதவி செய்யுங்க. அதைத்தான் அவன் கேட்டான். அவளுக்கு ஒரு உத்தரவும் சொல்லலை, இல்லை நான் அவளுக்காக வரல, இப்படியெல்லாம் சொன்னாலும் அவள் மீறி ஆண்டவரிடத்தில் கேட்கிறா, எனக்கு உதவி செய்யும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல. உடனே அந்த பெண் சொல்லுகிறான், ஆண்டவரே ஆனாலும் மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள்
தின்னுமே. மேஜையில் தான் பிள்ளை சாப்பிடும், ஆனால் பிள்ளை சிந்துறது அந்த நாய்க்குட்டி தின்னுமே, எனக்கு அப்படி செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குறா பாருங்க. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். கொடிய வேதனை. நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்ன உடனே பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மத்தேயு 15:27 சொல்லுகிறது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானாள். ஒரு சமயம் ஒரு பெண் ஒரு கல்லூரியில் அவள் படித்து கொண்டிருக்கும்போது அந்த குரூப்பில் அவளுக்கு பாருங்கள், வந்த உடனே அவளுக்கு பயங்கரமாக ஒரு வயிற்று வலி வரும். பயங்கர வயிற்று வலி. ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை. உடனே வந்து அந்த ஸ்டாஃபெல்லாம் பார்த்தாங்க, ஏன் அடிக்கடி இந்த பிள்ளைக்கு வயிற்று வலி வருது அப்படி சொல்லி அவங்க ஜெபம் பண்ண ரகசியமாக அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்தது. டெய்லி அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி. நல்ல பறிச்ச நேரத்தில் தான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப வயிற்று வலி வரும். உடனே என்னிடத்துல சொல்லி, இப்படி ஒரு பிள்ளை இருக்கா, வந்து அவளுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்து பாருங்கள், இன்றைக்கி வந்த நேரத்துலேருந்து அவளுக்கு ஒரே வாமிட்டிங்கும் வயிற்று வலியும் பயங்கரமாக இருந்தது. எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவங்க அம்மாவை வர சொல்லிட்டோம். இப்போது நீங்கள் அம்மாவையும் ஃபேஸ் பண்ணணும், பிள்ளையும் ஃபேஸ் பண்ணணும். எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த அம்மா எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே பாருங்கள், அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்த உடனே என் முகத்தையே பார்த்துட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், உங்கள் மகன் உண்மையிலே சுகமாகணுமா அல்லது இன்னைக்கு சுகமாகிட்டு வீட்டுக்கு போயிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த உள்ளத்துக்குள்ளே அதுதான் வந்து, நம்ம என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையின்படி இன்றைக்கி ஆண்டவர் செய்ய போகிறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி தான் ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த கானானிய ஸ்திரீயினுடைய இந்த சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. அப்போது இந்த அம்மாவுக்கு உண்மையிலே அந்த மகள் முற்றிலும் குணமடைய வேண்டுமா? அப்படி நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, சுகமாயிட்டு நான் வீட்டில் போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறேன், இல்லை வேறு நாங்கள் எங்கள் வழியில் பார்த்துக்கிறோம், இப்போ மட்டும் நான் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறதுக்கு ஜெபம் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா பாருங்கள், இவங்க அம்மா கூட இல்லை, அது ஒரு அக்கா மாதிரி தான், சின்ன பொண்ணாக இருந்தது. சொன்னேன், பரிபூர்ணமாக சுகமாகணுமா இல்லை நான் இன்றைக்கி மட்டும் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு சுகமாகணுமா? எப்படி வேணாலும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த பொண்ணு பாருங்கள், சாப்பிடலை, ஒன்றும் செய்யலை. அவங்க அம்மா பார்த்ததும் கொடன்னு மொத்தத்தையும் வாந்தி எடுத்துருச்சு. ஏற்கனவே வாமிட் பண்ணி இந்த அம்மா உடனடியாக டம்ளரில் பிடிச்சி எல்லாமே பண்ணிட்டாங்க. 4 நாளாக சாப்பிடலம்மா. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என் பிள்ளை நல்லா ஆனால் போதும், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். நான் சொன்னேன், என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? என்ன சொன்னாலும் கேட்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் கைகளில் கட்டப்பட்ட எல்லா கயரையும் அவுத்து விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? சில பேர் உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, அதை மட்டும் டச் பண்ணிடாதீங்க. ஆனால் கர்த்தர் அன்னைக்கு கிரியை செய்ய அது தடையாக இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொல்லிட்டேனே உங்கள் பிள்ளை, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. உடனடியாக நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், எல்லா முகம்லாம் கழுவிட்டு வா, இப்போ நானே மேடம் உனக்கு ஊட்ட போகிறேன், நீ சாப்பிட போகிற, நல்லா நீ ஆக போகிற. நான் ஊட்டிகிட்டே அவளுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள், உடனடியாக அந்த பிசாசு அவளை விட்டு நீங்கி போயிட்டு. அல்லேலூயா. ஏனென்றால் அடுத்தபடியாக இவ தான் அந்த தலைமுறைக்கு அங்கே என்ன பண்ணணும், அந்த சாமி ஆடணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் அவளை வச்சுருந்தாங்க. உடனடியாக சொன்னேன், இனிமேல் நீங்கள் இதுக்கெல்லாம் போகக்கூடாது, கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பேன். அந்த பிள்ளை என்ன சொன்னால் தெரியுமா, மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி கேட்பேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 4 நாள் எப்படி என் குடலெல்லாம் வாயோடு வந்துருச்சு, நான் இனிமே இயேசு எனக்கு சுகப்படுத்தான், நான் இயேசுவை தான் சொல்லுவேன். நடந்தது என்ன தெரியுமா, அந்த நாளில் எத்தனையோ வருஷமாக இருந்த அந்த வியாதியிலேருந்து அந்த மகள் விடுதலையான அதற்கு சாட்சி அங்கே வருகிற அந்த ப்ரொஃபஸரே அவங்க ஒரு சாட்சி. உடனடியாக நல்லா சுகமாச்சு. அவள் நான் கொடுத்த அந்த 2 இட்லியும் நல்லா சாப்பிட்டா. வேறு என்னமோ கொடுக்க போகிறீங்களா? நான் சாப்பிடுவேன், எனக்கு பசிக்குது, எல்லாம் சாப்பிட்டா. மறுநாள் வந்தா. கொஞ்ச நாள் அப்புறம் 3 வருஷம் நான் படிக்கும் போதும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ தான்
ஒரு நாள் பாருங்க, இந்த அம்மா போய் சும்மா இருக்கலை, அங்கே ஒரு வீட்டில் எங்கள் கேலண்டர் மாட்டியிருக்கு. உடனே இந்த அம்மா அந்த வீட்டில் போய் சொன்னாங்களாம், இந்த மேடம் தான் அன்னைக்கு எங்கள் மகளுக்கு ஜோம் பண்ணாங்க, சரியாயிடுச்சு. அவங்க சொன்ன இயேசுவை தான் இப்போ எங்கள் மகா ஃபாலோ பண்ணுவா. அவங்க சொன்ன இயேசுவை தான் இன்றைக்கி எங்கள் மகா ஃபாலோ பண்ணுறா. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த விசுவாசம் மக்களுக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதன் பின்பு அந்த 3வது வருடம் முடிக்கும்போது இப்போ எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா அடிக்கடி நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அவள் ரொம்ப நல்லா இருக்கா, எப்பவும் அவள் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பாள். இன்னமும் அவள் என்ன செய்தா, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து இங்கேயே நான் திரும்ப உயர் படிப்புக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேலான காரியம் பாருங்கள். அப்படி ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். எங்கே வேணாலும் போங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், பிசாசுக்கு இயேசுவை தவிர வேறு இடமே கிடையாது. இயேசுவிடத்தில் வந்தால் ஒழிய பிசாசு நம்மை விட்டு என்ன செய்யாது, நீங்கி போகவே முடியாது. நான் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எங்கள் மூலமாக செய்ததை நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சத்ருவானவனை விரட்டணும்னா இயேசுவை தவிர வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த இயேசுவிடத்தில் வருவதற்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது தெரியுமா? ஒரு பையன் ஒரு பிள்ளை கொண்டு வந்தான், ஹை ரெக்கமெண்டேஷன், எப்படியாவது ஜோம் பண்ணி அனுப்பிடுங்க, வர சொல்லுங்கள், ஜோம் பண்ணிடுவோம். வந்தாங்க. அந்த அம்மா பார்த்து அவ்வளோ ஒரு அழகு. சொன்னாங்க, என் மகா ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, கொஞ்ச நேரம் விட்டா ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு ஓடிடுவா. நான் சொன்னேன், நான் சொல்கிற பாரு, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வீங்களா? இயேசு தான், இன்னையிலேருந்து இயேசுன்னு சொல்லுங்கள், எத்தனை பிசாசு இருந்தாலும் போயிடும். நீங்கள் சரின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நானும் என்னெல்லாமோ பேசி பார்க்குறேன், இப்போ ஜெபம் பண்ணுறேன், சரியாயிடும். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் ஒன்றும் நடக்காது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் சாமியை நீங்கள் அனுப்பி விட்றாதீங்க, எங்கள் சாமி என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே அனுப்பிடாதீங்க, எங்கள் சாமியும் உள்ளே இருக்கட்டும், உங்கள் சாமி செயல்படட்டும். அப்போ உங்கள் சாமியை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் சாமி செயல்படணும்னா உங்கள் சாமி என்னத்துக்கங்க? புரியுதா? கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஒத்துக்கிடவே இல்லை. நானும் அவங்க சொன்னாங்க, எனக்கு அந்த காலேஜில் சீட் வாங்கி கொடுங்க, உடனடியாக நான் சீட் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு. ஆனால் அந்த அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தை, எங்கள் சாமியை நீங்கள் அனுப்பிடக்கூடாது. ஆனால் இந்த கானானிய ஸ்திரீயை பாருங்க, வந்து சொல்கிறா, ஆண்டவரே, மேஜையின் கீழ் விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா ஜெபம் பண்ணிக்கோங்கம்மா. கடைசியாக முடிக்கும்போது அந்த அம்மா என் மேலே ரொம்ப அன்பாயிட்டாங்க, என் மேலே நல்லா நீங்கள் பேசுனா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை வச்சுருவாங்க, எங்கள் சாமியை மட்டும் அனுப்பிடாதீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை இன்றைக்கி வாலிப வயதில் நின்று கொண்டு இருக்கிறார். 23 வயது, 24 வயது, வேகமாக வயது சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பிள்ளை மட்டும் என்ன சொல்லும் தெரியுமா? எப்படியாவது எனக்கு சுகம் கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. அம்மா சொல்லுவாங்க, அப்படி சொல்லாத மக்களே, அப்படி சொல்லாத, அது இப்படித்தான் சொல்லணும். அதனால் ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். யாருக்குனாலும் அவர் உதவி செய்கிறவர். அவருடைய பெயர், அவர் ஒரு கல் அங்கே நேமித்தான், அந்த கல்லுக்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஏன் அவர் அப்படி செய்தார் பாருங்க. ரோமர் 8:26 நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வேதத்தில். அந்தபடியே ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரத்தில் நம்ம பலன் இழந்து நம்ம ஜெபிக்கவே முடியாது. அப்போ எப்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. ஆவியானவர், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர், அவர் என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு உண்டு, அவங்க எம்இ பிஹெச்டி. அவங்கக்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவேன், ரொம்ப இன்றைக்கி சோர்வு பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அதுக்கு மேலே சோர்வு. அப்போ நீங்கள் என்ன எப்படி மேற்கொண்டீங்க? அவங்க சொல்லுவாங்க, பேசாமல் பைபிளை எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், மாட்டுக்கு நான் வாசித்துட்டே இருந்தேன், நீங்களும் பேசாமல் வாசித்துக்கிட்டே இருங்க.
ஏன்? அந்த வேத வசனத்தில் ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ரோமர் 2:18 சொல்லுகிறது, எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏதேனும் ஒரு சோதனையில் நம்ம அகப்பட்டு இருப்போம். அந்த சோதனையில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறேன், பலனாகிய கர்த்தாவே. முதலாவது, அவர் உதவி செய்ய பலனுள்ள கர்த்தர். இரண்டாவதாக, அவர் பலப்படுத்துகிற பலனுள்ள கர்த்தர். நம்மை பலப்படுத்துகிற பலனுள்ள கர்த்தர். யோபு 4:4 சொல்லுகிறது. யோபு 4:4, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறாராம்? அவருடைய வார்த்தையினால். யோபு 4:4, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். நம்ம பலன் இழந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை, ஐயோ இவங்களும் நம்மளை போல தான் கஷ்டப்பட்டாங்களா, இந்த வார்த்தை நம்மை நிற்க பண்ணும். ஹல்லேலூயா, நம்மை நிற்க பண்ணும். நான் சொன்னேன்ல, அந்த ஊழியக்காரர் அவர் சொல்லுவார், என்ன சிஸ்டர் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, எப்படிலாம் நாங்கள் கஷ்டப்படும்போது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஜெபிக்க முடியாதா? கட்டாயம் ஜெபிக்க முடியும். இந்த வார்த்தை பாருங்கள் நம்மை திரும்ப பலப்படுத்தும். இன்றைக்கி சிஸ்டர் அருமையாக ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன சொன்னாங்க பாருங்கள், தூசியை உதறி விட்டு எழுந்திருந்து உன் வல்லமையை தரித்துக்கள். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை. நம்ம ஏன் பலன் இழந்திருக்கணும்? நம்ம எழும்பி வல்லமையை தரித்து கொள்ளணும். வல்லமையை கோட்டு மாதிரி நம்ம நல்லா போட்டுக்கணும். பாருங்கள், சங்கீதம் 72:13 சொல்லுகிறது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர், துன்மார்க்கரின் கைக்கு பலவீனனையும் எளியவனையும் விடுவிக்கிறவர். ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தோன்னா, இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 13:10 சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போம் என்றால், அவர் ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் எவ்வளோ வேணும் நிமிரக்கூடாத கூலி. 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி. 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி. இயேசு அவள் ஒன்றுமே கேட்கல. இயேசு அவளை கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். அப்படியே அந்த ஸ்திரீ என்ன செஞ்சா? விடுதலையாக்கப்பட்டாள். உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். முதல்ல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? உதவி செய்ய பலனுள்ள கர்த்தர். ரெண்டாவது, பலப்படுத்துகிற பலனுள்ள கர்த்தர். மூன்றாவதாக, நம்பிக்கையில் பலப்படுத்துகிற கர்த்தர். நம்பிக்கையில் நம்ம விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படி இந்த நம்பிக்கையை ஸ்டாண்ட் பண்ணணும்னா நமக்கு மனசுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறாராம். பாருங்க, ரோமர் 5:5 எப்படி இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு அந்த நம்பிக்கையை பெருக செய்ய நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பலனாகிய கர்த்தர் உதவி செய்ய பலனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். இந்த பலனுள்ள கர்த்தர் பலவீனத்திலே பலனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். இந்த பலனுள்ள கர்த்தர் நம்பிக்கையிலே பலனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு சொல்ல போகிறோம், என் பலனாகிய கர்த்தாவே உன் பலனை தாருங்கப்பா, உங்களுடைய பலனை எனக்கு தாங்க. நான் எதிலெல்லாம் பலவீனப்பட்டிருக்கேன், என் சரீரத்தில்
பலவீனப்பட்டிருக்கேன், என் ஆத்துமாவில் நான் பலவீனப்பட்டிருக்கேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவே.